வணக்கம். செல்வகுமாரின் இலங்கைக்கான வானிலை ஆய்வறிக்கை 2026 ஜனவரி 3 சனிக்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை. இப்போ இதுல தலைப்பு பார்த்தீங்கன்னா மண் சரிவு மற்றும் அணை நீர் திறப்பு எச்சரிக்கைன்னு போட்டிருக்கோம். ஆனா இதை பார்த்து நீங்க பயப்படக்கூடாது. டிட்வா புயல் போல ஒரு பாதிப்பு கிடையாது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளணும். டிட்வா புயலுக்கு நாங்கள் எப்படி எச்சரிக்கை கொடுத்தோம்? ஒரே வார்த்தை, டிட்வா புயலுக்கு நான் எச்சரிக்கை எப்படி கொடுத்தேன்? காற்றழுத்த தாழ்வு நிலை காற்று சுழற்சி உருவாகும் முன்பே கொடுத்தோம். எப்படி கொடுத்தோம்? உங்களை எங்கே செல்ல சொல்வது என்று எனக்கே தெரியவில்லை. அனைத்து மாகாணங்களும் பாதிப்படையும். நாட்டில் அவசர நிலை பிரகடனம் செய்யப்பட்டு வரும். எப்படிலாம் முன்னெச்சரிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி விவரமா சொல்லி ஒரு பதட்டத்தோட பேசினேன். அது வேற வேலை, அது வேற நேரம், அது வேற மாதிரியான எச்சரிக்கை. இப்ப என்ன சொல்லியிருக்கிறோம்? மண் சரிவு மற்றும் அணை நீர் திறப்பு எச்சரிக்கை எங்கே, எந்த தேதியில அப்படிங்கறத நீங்க முழுமையா தெரிஞ்சுக்கணும். எல்லாரும் பீதியா எடுத்துக்க கூடாது. அது ஒரு பதட்டத்தோட பார்க்க கூடாது. புரியுதுங்களா? எங்கன்னா ஏற்கனவே டிட்வா புயலால உங்களுக்கு நிலச்சரிவு ஏற்பட்டு விட்டது. இலங்கையோட வரைபடம் சுத்தமா மாறி இருக்கு. கூகுள் மேப் எல்லாம் சுத்தமா மாறி இருக்கும். உயரமெல்லாம் மலையில குறைஞ்சிருக்கு. சாலையெல்லாம் வழித்தடமே மாறி கிடக்கு. சாலை இருந்த இடத்துல மண்மேடா இருக்கு. புதிதாக சாலை அமைக்க வேண்டிய நிறைய மலைப்பகுதிகள்லாம் இருக்கு. இப்படிப்பட்ட நிலையில இல்லங்கள்லாம் சரிந்தது. பல்வேறு ஆயிரக்கணக்கான உயிர்கள் பழிவாங்கியது. இந்த நிலையில மண் சரிவு ஏற்படக்கூடிய இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா வெடிப்பு ஏற்பட்டிருக்கக்கூடிய இடம். ஒரே ஒரு இதை நினைவுபடுத்துறேன். கடந்த டிசம்பர் 18ஆம் தேதி கண்டியில ஒரே நாள்ல 35 சென்டிமீட்டர் மழை பெய்தது. அன்றைக்கு ஏற்கனவே வெடிப்பு ஏற்பட்ட இடத்துல தண்ணீர் புகுந்து நிலச்சரிவு ஏற்பட்டதை நினைவுபடுத்த விரும்புகிறேன். அடுத்தது, அன்றைக்கு 2-3 நாள் எல்லா அணையிலிருந்து தண்ணியை திறந்துட்டு இருந்தாங்க. அப்போ ஆற்றங்கரை ஓரமாக அணை நீர் பாய்ந்தோடக்கூடிய ஆறுகளில வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதை நினைவுபடுத்த விரும்புகிறேன். அந்த மாதிரியான எச்சரிக்கை, புரியுதுங்களா? அந்த மாதிரியான எச்சரிக்கை எல்லா மாகாணங்களுக்கும் பீதியை எடுத்துக்கொள்ள தேவையில்லை. ஆனால் மழை கடமழை இருக்கு. எந்த நாள்ல எங்கே மழை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஓகேயா? பிப்ரவரி 15 வரை மழை இருக்கு இலங்கைக்கு. இது நான் ஒரு இருப்போம் சார், என்ன சார் பிப்ரவரி 15 வரைக்கும் மழை இருந்திருக்குதா இது வரைக்கும் அப்படின்னா இருந்துச்சு. போன வருஷமே இருந்துச்சு. போன வருடம் இலங்கையோட தென்கிழக்கு பகுதியில குறிப்பாக பல்வேறு தென்கிழக்கு மாகாணங்கள்ல அம்பாறை, மட்டக்களப்பு, அது இந்த பகுதி எல்லாமே வெள்ளத்தால் சூழப்பட்டது அணை நீர் திறப்பு காரணமா. புரியுதுங்களா? இந்த வருடமும் அப்படிப்பட்ட மழை அந்த இடத்துலயும் இருக்கு. அனைத்து மாகாணங்களுக்கும் இருக்கு. போமா, அடுத்தபடியா எங்கே மழை அப்படிங்கிறத பார்ப்போம். எப்போ எங்கே மழை? நாளை ஜனவரி 4 ஞாயிற்றுக்கிழமை இலங்கையோட இந்த தென்கிழக்கு பகுதியில மழைக்கு வாய்ப்பு இருக்குங்க. இலங்கையோட தென்கிழக்கு பகுதினா எதுனா இந்த அம்பாறை, மட்டக்களப்பு பகுதியில மழை வாய்ப்பு இருக்கு. தென்கிழக்கு பகுதி நாளை இலங்கையோட தென்கிழக்கு பகுதியில மழை வாய்ப்பு இருக்கு. அங்கதான் அடுத்த மழை தொடங்குது. அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு, திரிகோணமலைக்கு கூட மழை வாய்ப்பு இருக்கு. அதனை ஒட்டி உள்ளே இருக்கக்கூடிய பொலனறுவை மற்றும் பதுளை மற்றும் மொனரகலை இந்த பகுதிகளிலையும் மழை வாய்ப்பு இருக்கு. லேசான மழை. இது அச்சமூட்டு மழை இல்லை. நாளைக்கு வச்சுங்களேன், நாளைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அடுத்தது 5ஆம் தேதி கனமழையே இருக்கு. 5ஆம் தேதி திங்கட்கிழமை பெரும்பாலான மாகாணங்களுக்கு கனமழை இருக்கு. இது எங்கெங்கெல்லாம் கனமழை கொடுக்கணும் பார்த்தீங்கன்னா முல்லைத்தீவுல இருந்து முல்லைத்தீவு மாவட்டம், முல்லைத்தீவு மாவட்டம் மற்றும் வவுனியா, திருகோணமலை, அனுராதபுரத்து கூட மழை வாய்ப்பு இருக்கு. அனுராதபுரம் மற்றும் பொலனறுவை, மட்டக்களப்பு, மாத்தளை, கண்டி மற்றும் நுவரெலியா, பதுளை மற்றும் மொனரகலை இங்கெல்லாம் மழை வாய்ப்பு இருக்கிறது. அம்மந்தோட்டா பகுதிக்கு கூட மழை வாய்ப்பு இருக்கிறது. வரக்கூடிய 5ஆம் தேதி திங்கட்கிழமை
பெரும்பாலான மாகாணங்களுக்கு இருக்கும். 6ஆம் தேதி கனமழை இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கங்க. 6ஆம் தேதி ஒரு எச்சரிக்கையும் இருக்கு. 6ஆம் தேதி எங்கன்னு பார்த்தீங்கன்னா, 6ஆம் தேதி மழை பெரும்பாலும் தெற்கு பாதி இலங்கைக்கு மழை இருக்கும். திரிகோணமலை, அனுராதபுரம் மாவட்டங்களுக்கு தெற்கே, அப்படியே புத்தளத்துக்கு தெற்கே மழை இருக்கும். புத்தளத்துக்கு தெற்கே இருக்கும். அதிக மழை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாத்தளை, கண்டி, நுவரெலியா இந்த மாகாணங்களுக்கு கனமழை தெரிகிறது. பதுளை மற்றும் இந்த இதன் சுற்றுவட்டார பகுதி, அதாவது மாத்தளை மற்றும் கண்டி, நுவரெலியா, பதுளை, அம்பாறை, மட்டக்களப்பு, பொலனறுவை இந்த மாகாணங்களுக்கு வரக்கூடிய 6ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை கனமழை இருக்கிறது. மிக கனமழை இருக்கு. அந்த நேரத்தில் கொஞ்சம் எச்சரிக்கை தேவை. செவ்வாய்க்கிழமை 6ஆம் தேதி எச்சரிக்கை தேவை. எங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது எச்சரிக்கை என்ன எச்சரிக்கை? ஏற்கனவே வெடிப்பு ஏற்பட்டிருந்த இடங்கள்ல மட்டும் எச்சரிக்கை. அணை கரையோரத்துல, ஆற்றங்கரையோரத்துல எச்சரிக்கை. இங்கதான் என்ன, அணை நீர் திறக்கப்படலாம், மழை கனமழை வாய்ப்பு இருக்கு. எங்கெங்கெல்லாம் இந்த பெரும்பாலான தென்கிழக்கு மாகாணங்கள்னு சொல்லலாம். மட்டக்களப்பு, பொலனறுவை, மாத்தளை, கண்டி, நுவரெலியா, பதுளை மற்றும் பொனரகலை மற்றும் அம்மந்தோட்டா இந்த மாகாணங்கள், இந்த மாவட்டங்கள்ல மழை வாய்ப்பு இருக்கு. சரி, அடுத்தது பார்த்தீங்கன்னா 6ஆம் தேதி நாம சொல்றது, 7ஆம் தேதி கொஞ்சம் மழையோட தீவிரம் குறைஞ்சிருக்கும். 8ஆம் தேதியிலிருந்து பிக்கப்புங்க. முதலே இருப்பது காற்று சுழற்சி இணைந்த மழை. அடுத்தது ஸ்ட்ராங் சிஸ்டம் நெருங்கி வர்றது 8ஆம் தேதி. 8ஆம் தேதி மழைப்பொழிவு, அடுத்த நிகழ்வு எங்கே மழைப்பொழிவை தொடக்கணும் பார்த்தீங்கன்னா, ஒட்டுமொத்த தென்கிழக்கு மாகாணங்கள், அதாவது திரிகோணமலைக்கு தெற்கே வச்சுக்கலாம். திரிகோணமலை, பொனறுவை, பொலனறுவை, மட்டக்களப்பு, அம்பாறை மற்றும் ஆமா, அது அப்படியே அம்பந்தோட்டாவுக்கு வடக்கே தான் இருக்கும். கண்டிப்பா பாதுளை, நுவரெலியா, கண்டி, மாத்தளை இதெல்லாமே நல்ல மழைப்பொழிவு கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. முதல்ல தொடக்கம் 8ஆம் தேதி. சரி, 8ஆம் தேதி அன்றைக்கு இரவே ஒட்டுமொத்த மாகாணங்களுக்கு மிக கனமழை. 8ஆம் தேதி இரவு ஒட்டுமொத்தமாக அனைத்து பகுதிகளுக்கு மழை. இதுல நம்பர் 1 டாப் எங்க கிடைக்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா, ஒட்டுமொத்த வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு உண்டு. யாழ்ப்பாணம் வரைக்கும் 8ஆம் தேதி இரவு மழைப்பொழிவு வந்துடும். அதையும் தாண்டி தமிழ்நாட்டுக்கு மழைப்பொழிவு 8ஆம் தேதி சொல்லியிருக்கோம். 8ஆம் தேதி இரவு யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, முல்லைத்தீவு, வவுனியா, மன்னார், திரிகோணமலை, அனுராதபுரம், அடுத்தது குருடாகல் மற்றும் பொனறுவை, திரிகோணமலை, மட்டக்களப்பு, அம்பாறை, மாத்தளை, கண்டி, நுவரெலியா, பாதுளை இது எல்லாமே, ரத்னபுரி மற்றும் கேகாலை இந்த மாகாணங்களுக்கு எல்லாமே கொழும்புக்கும் மழை உண்டு. அந்த கொழும்பு சுற்றுவட்டார மாகாணங்களுக்கும் உண்டு, காலிக்கும் உண்டு மற்றும் மாத்தளைக்கும் அம்மந்தோட்டாவுக்கும் உண்டு, புத்தளத்திற்கும் உண்டு. நல்ல மழைப்பொழிவு காத்திருக்கிறது. இதுல நம்பர் 1 இடம் எங்க பிடிக்கும்னு பாத்தீங்கன்னா, வரக்கூடிய 8ஆம் தேதி திரிகோணமலைக்கும் தெற்கே, அதாவது அம்பாறை, மட்டக்களப்பு, திரிகோணமலை, புலனறுவை, அனுராதபுரம், மாத்தளை, கண்டி, நுவரெலியா, பாதுளை இந்த மாகாணங்களுக்குலாம் அதிக மழைப்பொழிவு இருக்கிறது 8ஆம் தேதி. சரி, 8ஆம் தேதிக்கு அப்புறம் வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு அதிகமா பிக்கப் ஆயிடும் மழை. தென் இலங்கையில, மேற்கு இலங்கையில குறைஞ்சி வடக்கு கிழக்கு மாகாணங்கள் எல்லா மாகாணங்களுக்குமே எப்போ 9ஆம் தேதி யாழ்ப்பாணம், கிளிநொச்சி மற்றும் முல்லைத்தீவு, மன்னார் மற்றும் வவுனியா, அனுராதபுரம், திரிகோணமலை, பொலனறுவை, மட்டக்களப்பு, மாத்தளை, அம்பாறை, கண்டி, அடுத்து குருடாவல் இந்த மாகாணங்கள், நுவரெலியா மற்றும் பதுளை இந்த மாகாணங்களுக்கு, அதாவது பெரும்பாலும் வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு 9ஆம் தேதி கனமழை வாய்ப்பு, மிக கனமழை பொழிவு வாய்ப்பு. 10ஆம் தேதியும் மழை தொடரும். அதே மாதிரி ஒட்டுமொத்த இலங்கைக்கு பரவலான மழைங்க 10ஆம் தேதி எல்லா மாகாணங்களுக்கும், ஒட்டுமொத்த இலங்கைக்கும் 10ஆம் தேதி கனமழை காத்திருக்கு.
11ஆம் தேதியும் மழைப்பொழிவு பரவலா, 9, 10, 11 பரவலான மழை. இறுதியில இந்த நிகழ்வு 13ஆம் தேதி வரை மழைப்பொழிவை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பொங்கலுக்கு இடைவெளி கொடுக்குங்க, பொங்கலுக்கு இடைவெளி. ஆனால் பொங்கல் அன்று முதல் நாள் வரைக்கும் மழை இருக்கு. இப்போ சரியா சொல்ல போனோம்னா 5ஆம் தேதி தொடங்கும் மழை, 6ஆம் தேதி பிக்கப், 7ஆம் தேதி கொஞ்சம் வீக்கு, 8ல இருந்து ஸ்டார்ட் பிக்கப், 8 to 14, 8 to 13, மன்னிக்கவும், 8ல இருந்து 13ஆம் தேதி வரைக்கும். இதுல 9, 10, 11, 12 ஸ்ட்ராங்கான மழை. 9, 10, 11, 12, 9, 10, 11, 12, 9, 10, 11, 12 இலங்கைக்கு முன்னெச்சரிக்கை எடுக்க வேண்டியது. ஆனால் நிலச்சரிவு ஏற்பட்ட இடங்களுக்கு தான் முன்னெச்சரிக்கை. ஆற்றங்கரையோரம் அணை நீர் திறக்கப்படலாம் என்பதற்கு தான் முன்னெச்சரிக்கை தவிர அனைவரும் பீதி ஏற்படுத்திக் கொள்ள தேவையில்லை. டிட்வா புயல் போல் பாதிப்பு இல்லை. மிக கனமழை, அதிக கனமழை, அதீத மழைப்பொழிவு தெரிகிறது ஒட்டுமொத்த இலங்கைக்கும். ஆகவே இதுல 9, 10, 11, 12 முன்னெச்சரிக்கை அதிகம். 5ஆம் தேதியே தொடங்குது, 6 கொஞ்சம் தீவிரமா இருக்கும், மீண்டும் 9, 10, 11, 8ஆம் தேதியே தீவிரம் தான், 8, 9, 10, 11, 12. தொடர்ந்து இணைந்திருங்கள் அப்டேட்ஸுடன். நன்றி.